சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்சா, என்ன தாத்தா, என்னாச்சு? அம்சா அம்சான்னு பாட்டியை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க. எங்கம்மா போயிட்டா? ஆளை காணோம். கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனியாவா? இல்ல, சரோஜாக்கா கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்துல போறா? சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. ஹலோ அம்சா, எதுக்கு இந்த வயசுல கோயிலுக்கு அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எங்க கோயிலுக்கு போனேன்? வேற எங்க போயிருக்க? நான் இங்க கோதண்டா வீட்டுக்கு வந்திருக்கேன். கோதண்ட அங்க எதுக்கு? பாவங்க, நர்மதாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஊர் விட்டு வந்து தங்கி இருக்கிற பொண்ணு, அவளுக்குன்னு யாருங்க இருக்கா? மனசு கேட்கல, அதாங்க வந்தேன். இந்த பார் அம்சா, ஊருக்குள்ள பல பேருக்கு உடம்பு சரியில்லாம போகும். அதுக்குன்னு அத்தனை பேரை நாம போய் பார்க்க முடியுமா? எல்லார் வீட்டுக்குமா போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். இந்த பொண்ணை அப்படி விட முடியலங்க. அட என்ன அம்சா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு முடியாம போனதுக்கு நாமளும் ஒரு காரணம் தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, ரங்கநாயகி இந்த பொண்ணை அந்த பாடு படுத்திருக்காங்க. மாலதி சொந்தக்காரங்களை கார்ல ஏத்திட்டு போயிட்டான்னு பெரிய பிரச்சனை பண்ணி காரை கொளுத்தி இவளை கண்ணா பின்னான்னு திட்டி, அதுல பாவம் இவ பயந்து போய் இவளுக்கு காய்ச்சலே வந்துருச்சுங்க. அதனால தாங்க நான் பார்க்கலான்னு வந்தேன். சரி, நீ எங்க போய் பார்த்து என்ன பண்ண போற? நீ என்ன டாக்டரா? இது உனக்கு தேவையில்லாத வேலை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வந்தா யாரு பாப்பா? எனக்கு தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே, ஆனா நர்மதாவுக்கு தாங்க வேற யாருமே இல்ல. இந்த பாரு அம்சா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பொண்ணு நம்மள நம்பி வரல, கோதண்ட வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன ஆனாலும் அவளை கோதண்ட பாத்துக்குவான். இருந்தாலும் கோதண்டத்துல சொல்லி அந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டு போய் சொல்லிட்டு நீ உடனே கிளம்பி வா. இவ தேவையில்லாத வேலையை என்ன பார்த்துட்டு தாத்தா, இருக்கா. இவங்க எதுக்கு கோதண்டம் வீட்டுக்கு போனாங்க? அந்த நர்மதாவை பாக்குறதுக்கு தானே. எவ்வளவு சொன்னாலும் அவங்கள மாத்திக்க மாட்டாங்களா? அவளையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அப்படிதானே? ஏமா, பாட்டி தான் வர சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஆளாளுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கம்மா. ஏய், நம்ம பாட்டி அவ இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. வா, போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வருவோம். ஆமா, போலாம். இந்தம்மா. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. போதும் பாட்டி. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதான் நான் விடுவேன். பாட்டி, எனக்கு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுல்ல, அப்ப சாப்பிடலாம்ல? இல்ல, எனக்கு இன்னும் ஜுரம் இருக்கு. ஜுரம் இருந்தா இந்த கஞ்சியை கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். எனக்கு வேண்டாம் பாட்டி. யாரை ஏமாத்த பாக்குற? இந்தா சாப்பிடு.
ம். ரொம்ப முக்கியம். பாத்து விக்கிக்க போது. பாட்டியா நீ பிசாசு. சொந்த பேத்திங்களுக்கு என்னைக்காவது இப்படி ஊட்டி விட்டுருக்கியா நீ? யாரோ தெருவுல போற பொண்ணுக்கு சாப்பிட ஊட்டி விடுற. மடியில படுக்க வச்சு புட்டி பால் கொடுக்க வேண்டியதானே? ஏய், இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இங்க வந்து சாமி ஆடிட்டு இருக்கீங்க? முதல்ல இவ யார் உனக்கு? யாரு? இவளும் என் பேத்தி தான். என்னடி பாக்குறீங்க? இவளும் என் பேத்தி தான். அப்ப நாங்க? நீங்களும் என் பேத்திங்க தான். இது பாரு, இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வேணாம். அவளும் உனக்கு பேத்தி, நாங்களும் உனக்கு பேத்திங்களா? மரியாதையா அவள ஊரை விட்டு கிளம்ப சொல்லு. எதுக்கு? இவளாலதான் நம்ம கார் எரிஞ்சது. நாளைக்கு வீடே பத்திட்டு எரியும். என்ன பேசுறீங்க? நானும் உங்க அம்மாவை காரை கொளுத்தி விட சொன்னேன். உன்னை யாரடி எங்க அம்மா காரை எடுத்துட்டு போக சொன்னது? நான் கூட்டிட்டு போலனா அவங்க உயிரே போயிருக்கும். போனா போகட்டும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட உயிரையும் நீதான் போக விடாம தடுத்து வச்சிருக்கியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனுஷனோட உயிர் அவ்வளவு சாதாரணமா? ஏய், இந்த சீன் போடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. பதிலுக்கு நாங்க சீன் போட்டோம், நீ தாங்க மாட்ட. ஐயோ, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே இருக்கீங்க. நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? வேற ஏதோ தெரியாம உங்ககிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு சமாதானமா போகணும் தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுறேன். இப்ப கூட உங்க கூட சண்டை போடணும்னு நான் நினைக்கவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உனக்கும் எங்களுக்கும் பகதான். இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து வா நர்மதா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் எங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியோ? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்கிட்ட என்ன பேச்சு? பாட்டி, உனக்கும் இவளுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது, புரிஞ்சுதா? முதல்ல கிளம்பி வா. ஏய், அதுக்கு பேய் பிடிச்சிருக்குடி. நீ என்ன சொன்னாலும் அது மண்டையில ஏறாது. இத பாருங்கண்ணே, நீங்க இங்க இடம் கொடுத்ததுனாலதான் இவ இவ்ளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா கொல்ல வெறியில இருக்காங்க. தயவு செஞ்சு இவளை இங்க இருந்து அனுப்பி வச்சிருங்க. நாங்க எதுக்குமா அனுப்பணும்? அதுவே திருப்பி போறேன்னு சொல்லிருச்சே. அப்படியா? போறேன்னு சொல்லிட்டாளா? ஆமாமா, வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போறேன்னு சொல்லிருச்சே. எனக்கு என்னமோ அது சீக்கிரமாவே முடிஞ்சிடணும்னு தோணுது. வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்ப தானே போகுது. என்ன பண்ண சொல்றீங்க? கடைசியா கேக்குறேன்னு, அவளை அனுப்ப முடியுமா முடியாதா? உங்க அம்மா சொல்லியே முடியாதுன்னு சொல்லிட்டேனம்மா.